ஆண்மையின் பார்த்தாப்பனே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரு உமக்கு எல்லா துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே ஏசு ராஜாவே உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 John 2:17 The world and its desires pass away, but whoever does the will of God lives forever. Amen. Thank you, Jesus. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க இருதயத்தில் நீங்க பேசுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா உலக ரீதியான காரியங்கள் நிறைய பேர் யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க தெளிவா அந்த வசனத்தை சொல்றீங்க, உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும். The world and its desires pass away. My brothers and sisters, if your heart is connected to the world, it will pass away at any moment, at any time. இதை உணர்த்து கிருபை செய்வீராக. ஆனாப்பா நீங்க இங்க இந்த உலகத்துல எங்களை வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. உமது சித்தத்தின் செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். Yes Lord, he will inherit the kingdom of God, the eternity. Yes Lord, to live with you. Teach them to do the will of yours so that they'll be saved by your grace. நீங்க தான் ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது யார் யார் பிரதர் எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல பிரதர், கடல் சித்தமா, அப்போ என் வாழ்க்கையில இவ்வளவு நாள் நான் இதை தெரியாம இருந்திருக்கேனா கர்த்தாவே, இப்படி யோசிக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுமாறு கெஞ்சி கேட்கிறோம். இந்த கேள்வியை யார் யாருக்கா நீங்க எழுப்பி இருக்கிறீர்களோ கர்த்தாவே, அவங்க இருதயத்துல பேசுங்க. Let them give their heart to you and you will reveal your will towards them. அவங்க இருதயத்தை உங்க கிட்ட கொடுக்க கிருபை செய்வீராக. அப்பொழுது நீங்க அப்பா உங்க சித்தம் என்னன்றதை அவங்களுக்கு வெளிப்படுத்துவீர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வீக சித்தம் திட்டம் இருக்கப்பா, அதன்படி வாழ கிருபை செய்வீராக. இதை அவங்க இருதயத்துல பேசுங்கப்பா. Let it be strongly rooted in their hearts in the name of Jesus Christ. எங்களுக்கு விரோதமாக என்னென்ன தடைகள், உங்க சித்தத்தை செய்யக்கூடாதபடி தடைகள் என்னென்ன இருக்கோ அது இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஒன்றும் மேற்கொள்ளாதபடி உங்க தெய்வீக ரத்தம், பரிசுத்த ரத்தம் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்க சித்தத்தின்படி வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம், பிரச்சனைகள் உண்டு. அதை மேற்கொள்ளுகிற வல்லமை இப்பொழுது நீங்க தந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்கள பலப்படுத்துங்க. அநேக சோர்வுகளை, வருத்தத்திலையும் நிந்தனைகளும் இருக்கிறாங்கப்பா, பலப்படுத்துவீராக. முத வார்த்தையை சார்ந்து இருக்க கிருபை செய்யுங்க. ஜெபத்துல உறுதியாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. Teach them and make them to read the word of God and pray every day and let them know the importance. அது நீங்க தான் இப்ப பேசணும். The Holy Spirit of God, பரிசுத்த ஆவியானவரே, அவங்க இருதயத்துல நீங்க பேசுமாறு கெஞ்சி கேட்கிறோம். அவங்கள ஆளுகை செய்வீராக. என்ன உலக காரியங்கள் எவ்வளோ இருந்தாலும் உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டு போக கிருபை செய்யுங்கப்பா. ஒரு வார்த்தை இல்லாம நாங்க ஒரு நாளும் வாழ முடியாது, அதை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த உலக காரியங்களை நாங்க சார்ந்து இருக்கிறப்போ அது எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஒரு பிரச்சனை வரப்போ எங்களுக்கு நீங்க துணையா நிக்கிறது நீங்க மட்டும்தான் இயேசுவே, அது புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நேர்மாறாக இருக்கோ அதை ஒழுங்கு பண்ணி தாங்க கர்த்தாவே. உங்க சித்தத்தை தடை பண்ணுகிற எல்லா ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினால் நாங்க நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். நீங்க அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்க நீங்க ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது யார் யார் இன்றைக்கு நீங்க அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வைத்திருக்கிறீரோ அதை நேர்த்தியாக நல்லபடியாக முடிச்சு கொடுக்க கிருபை செய்வீராக. அவங்கள போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக உங்க தேவ தூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து அவங்க பரீட்சையில நல்லபடியா எழுதி கிருபை செய்யுங்க. ஞானத்தை கட்டளிடுங்க. இன்றும் யார் யார் என்னோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கான என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி கொண்டு இருக்கிறார்களோ நீங்க அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்து முடிச்சு கொடுக்க போறீங்க. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்கான காரியங்களை நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை நீங்க தெளிவுபடுத்தி வழிநடத்த தரப்படுறதுக்காக
இயேசுவின் நாமத்தில் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.